சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் தலைவர் 173 திரைப்படம் உருவாக போகுது. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்கிறாரு. டான் அப்படின்ற தரமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் சிபி சக்கரவர்த்தி. அதாவது சிவகார்த்திகேயனை வச்சு முதல் படத்திலே 100 கோடி வசூலை ஈட்டியவர் சிபி சக்கரவர்த்தி. இவருக்கு தான் இந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. ஆரம்பத்தில் சுந்தர் சி தான் தலைவர் 173 படத்தை இயக்குவார் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் சுந்தர் சி அந்த படத்திலிருந்து விலகிட்டார். காரணம், ரஜினிக்கு கதை பிடிக்கல என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தான் உள்ள சிபி சக்கரவர்த்தி வந்தார். யாருக்கும் கிடைக்காத பொன்னான வாய்ப்பு சிபி சக்கரவர்த்திக்கு கிடைச்சது. ஆரம்பத்தில் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணா மற்றும் டிராகன் பட இயக்குனரான அஸ்வந்த் மாரிமுத்து என பேச்சுகள் அடிபட்டாலும் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்திக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதைத் தொடர்ந்து ஒரு ப்ரோமோ வீடியோவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கத்திரிக்கோள்களும் பாஸ்போர்ட்டும் பட்டன்ஸும் புல்லட்ஸும் கன்ஸும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு டெய்லர் எப்படி கேங்ஸ்டராக இருந்தார், அவரோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக வருது. இதை பார்க்கும்போது அவுட்ஃபிட் படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படக்குழு இப்போ வரைக்கும் இது ரீமேக் படமா என்பதை சொல்லலை. அதை தொடர்ந்து இப்போ கார்த்தி நடிச்சிருக்க வாவாத்தியாரே படம் திரையரங்குகளில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதற்கு நடுவில் தலைவர் 173 படத்தோடைய டீசரை திரையிட போகிறாங்களாம். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக திரையரங்கமே பிளாஸ்ட் ஆகி தீப்பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் எனவும், மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து ரஜினிகாந்தோட அனைத்து படத்திற்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு வராரு. அணி இல்லாமல் ரஜினி இல்லை, ரஜினி இல்லாமல் அணி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு அணிலாக இருந்து ரஜினிகாந்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு அனிருத். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய வெளியீடு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு என ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இப்போ படப்பிடிப்பை இன்னும் 3 மாதங்கள் கழித்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 திரைப்படம் முடிய இன்னும் 1 மாதங்கள் ஆகும். இதை முடிந்த உடனே அடுத்த படத்துக்கான வேலைகளை சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணுவார் என சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சுனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.